மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவுக்கு இழைக்கப்பட்ட அநீதி நீங்க வேண்டி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள கோயில்களில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. பல்லாயிரக்கணக்கான மக்கள் தேவாலயங்கள் மற்றும் மசூதிகளில் பிரார்த்தனைகளிலும் தொழுகைகளிலும் ஈடுபட்டுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி மலை கோயிலில் தங்கத்தேர் இழுத்து வழிபாடு நடத்தப்பட்டது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருச்சியில் உள்ள வாஸ்து பரிகார ஸ்தலம் என்று அழைக்கப்படும் கீழ புலிவார் சாலை பகுதியில் உள்ள பூலோகநாதர் கோவிலில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அரசு தலைமை கொறடா திரு ஆர் மனோகரன் மற்றும் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் சிறப்பு பூஜையில் பங்கேற்று பிரார்த்தனை செய்தனர். திருச்சி மாவட்டம் துவாக்குடியில் ஏராளமான பெண்கள் பால்குடம் எடுத்து முருகப்பெருமான் ஆலயத்தில் அபிஷேகம் செய்து வழிபட்டனர். தருமபுரியில் புகழ்பெற்ற கோட்டை கோயிலில் எழுந்தருளி உள்ள கல்யாண காமாட்சி அம்மனுக்கு அபராஜிதா சிறப்பு யாகமும் அபிஷேகமும் நடைபெற்றன. சுமார் 2 மணி நேரம் நடைபெற்ற இந்த சிறப்பு யாகத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா சூழ்ச்சியிலிருந்து மீள வேண்டி வழிபாடு செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் மிடாலத்தில் உள்ள முத்தாரம்மன் ஆலயம், தேங்காய்பட்டணம், ஆற்று பள்ளிவாசல் ஆகிய இடங்களில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையில் உள்ள ஸ்ரீ சாய்பாபா ஆலயத்தில் அஇஅதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் தங்கத்தேர் இழுத்து வழிபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட தாராட்சி பரதீஸ்வரர் கோயிலில் நடைபெற்ற சிறப்பு அபிஷேக ஆராதனைகளில் அஇஅதிமுகவினருடன் பொதுமக்களும் கலந்து கொண்டு மனமுருக வழிபாடு நடத்தினர். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் உள்ள ராமசாமி கோயில், முத்தாரம்மன் கோயில் ஆகிய இடங்களில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதில் எம்ஜிஆர் மன்ற நிர்வாகிகள், கழக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். தூத்துக்குடி சங்குகுழி தொழிலில் ஈடுபட்டு வரும் மீனவ பெண்கள் அங்குள்ள தீர்த்தக்கரை விநாயகர் கோயிலில் வழிபாடு செய்தனர். திருச்சி பாலக்கரையில் உள்ள பிரசித்தி பெற்ற உலக மீட்பர் பசிலிக்கா பேராலயத்தில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. அரசு தலைமை கொறடா திரு ஆர் மனோகரன் மற்றும் கழக தொண்டர்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி பிரார்த்தனை செய்தனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் வண்டிப்பேட்டையில் உள்ள கர்னல் சபையில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. நீலகிரி மாவட்ட அஇஅதிமுக நிர்வாகிகள், தாட்கோ தலைவர் திரு எஸ் கலைச்செல்வன், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் இதில் கலந்து கொண்டனர். நாகை மாவட்டம் நாகூரில் உள்ள பழமை வாய்ந்த சில்லடி தர்காவில் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா சூழ்ச்சியிலிருந்து மீண்டு வர வேண்டி சிறப்பு தொழுகை நடைபெற்றது. நாகூர் தர்கா ஆதினங்கள் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர். நாங்கள் அனைவரும் வருகை தந்து அம்மாவுடைய ஜாமீன் மனுவை கிடைப்பதற்காக வேண்டி விசேஷ பிரார்த்தனை செய்து இன்றைக்கு நாங்கள் எல்லாம் கலந்து கொண்டு தமிழகத்திற்கு நன்மை கிடைக்க வேண்டும் என்கின்ற அந்த நல்லெண்ணத்தின் அடிப்படையிலே இன்றைக்கு எல்லாம் இங்கு கூடியிருக்கின்றோம். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே கொசப்பாளையத்தில் உள்ள அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் வடக்கு மாவட்ட அஇஅதிமுக சார்பில் 1008 நெய்விளக்கு தீபம் ஏற்றி வழிபாடு நடத்தப்பட்டது. கொல்லிமலையிலிருந்து கொண்டுவரப்பட்ட 108 மூலிகைகளை கொண்டு யாகசாலை அமைத்து சிவாச்சாரியார்கள் வேத மந்திரம் முழங்க சத்ரு சம்ஹார யாகம் நடைபெற்றது. மகாதானபுரத்தில் உள்ள ஸ்ரீ ராகவேந்திரர் ஆலயத்தில் சிறப்பு வழிபாடு மற்றும் அன்னதானம் நடைபெற்றது. கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட அஇஅதிமுக நிர்வாகிகள், கழக தொண்டர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு ராகவேந்திரரை வழிபட்டு பிரார்த்தனை செய்தனர்.